பிரவீன், 2020ஆம் ஆண்டு சின்னத்திரை நடிகை சித்ரா நாடக படப்பிடிப்பில் கலந்து கொண்டு அவருடைய லாட்ஜ் அறைக்கு வந்தபோது அங்கு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது நசரத்பேட்டை மற்றும் சென்னை திருவள்ளூர் பகுதியில் அந்த நேரத்தில் மிகவும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஏனென்றால் படப்பிடிப்பு தளத்திலேயே அவரது கணவர் ஹேம்நாத் சில நாட்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் சண்டை போட்டதாகவும் அந்த விரக்தியில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலும் விசாரணை நடைபெற்றது. இதில் கணவர் ஹேம்நாத் அவர் தற்கொலைக்கு தூண்டியதாகவும் அவரோடு திருமணமான 2 மாதத்திலேயே இத்தகைய பிரச்சனை வந்ததால் அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்றும் சித்ராவின் குடும்பத்தினர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து ஹேம்நாத் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையில் கணவர் ஹேம்நாத் குற்றமற்றவர் என்றும் அதற்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறியும் ஹேம்நாத் உள்ளிட்டோர் இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்து இன்று ஸ்ரீபெரும்புதூர் மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் பிரபல சின்னத்திரை நடிகர் சித்ரா மரணத்தில் தற்கொலைக்கு தூண்டியவர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் அவர் தற்கொலை செய்வதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாகவும் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. அவரது கணவர் ஹேம்நாத் உள்ளிட்டோர் மீது வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாததாலும் உரிய ஆவணங்கள் நிரூபணம் செய்ய சமர்ப்பிக்கப்படாததாலும் விசாரணையின் போது அந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படாததால் ஹேம்நாத் உள்ளிட்டோரை விடுவிப்பதாக மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் பிரபல சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை வழக்கில் குற்றவாளிகள் யார், அல்லது அவரே மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டாரா, தூண்டுகோல் இல்லாமல் தற்கொலை செய்து கொண்டாரா, அல்லது கணவருக்கும் மற்றவர் யாருக்கும் தொடர்பு இல்லையா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கும் இந்த சின்னத்திரை நடிகை சித்ராவின் தற்கொலையில் தொடர்பு இருக்கக்கூடும் என்று அந்த தற்கொலை நிகழ்ந்த அந்த மாதங்களில் பேசப்பட்டது. சிபிசிஐடி விசாரணையும் கோரப்பட்டது. கோட்டாட்சியர் விசாரணை நடைபெற்றது. திருமணமான சில மாதங்களிலேயே இத்தகைய இந்த மரணமானது எவ்வாறு நடந்தது என்ற கேள்வி எழுந்த சூழ்நிலையில் அவரது கணவர் குடும்பத்தினர் கைது செய்யப்பட்ட நிலையில் இப்போது ஆதாரங்கள் நிரூபிக்கப்படாததால் நீதிமன்றம் அவர்களை விடுவித்திருக்கிறது. பிரவீன், சின்னத்திரை நடிகை சித்ரா மரண வழக்கில் அவரது கணவர் ஹேம்நாத் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி கண்ணன்.